20 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரணை கோரும் மனு ஆந்திர உயர்நீதிமன்றத்தில் சற்று நேரத்தில் விசாரணைக்கு வருகிறது. இதன் கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் சுப்பையா. ஆந்திர மாநிலம் திருப்பதி அருகே உள்ள சிறிவாரி மெட்டு என்ற இடத்தில் உள்ள சேஷாசலம் என்ற வனப்பகுதியில் கடந்த செவ்வாய்க்கிழமை அன்று தமிழகத்தைச் சேர்ந்த 20 கூலி தொழிலாளர்கள் இங்குள்ள அதிரடிப்படை மற்றும் வனத்துறையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இது தொடர்பாக ஹைதராபாத்தில் உள்ள ஆந்திர மாநில உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. அதாவது மக்கள் உரிமை கழகம் என்ற சார்பில் இந்த வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இந்த வழக்கானது கடந்த வெள்ளிக்கிழமை விசாரணைக்கு வந்தபொழுது தலைமை நீதிபதி கல்யாண் சிங் குப்தா சில கேள்விகள் எழுப்பினார். அப்போது ஆந்திர மாநில டிஜிபி ராமுடு ஒரு அறிக்கை ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். அந்த அறிக்கை திருப்தியில்லை என்று நீதிபதிகள் தெரிவித்தனர். அது மட்டுமல்லாமல் சாதாரண பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்வதாக தெரிவித்தனர். மேலும் விரிவான ஒரு அறிக்கையை தாக்கல் செய்யுமாறு ஆந்திர மாநில டிஜிபிக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டு இந்த வழக்கு விசாரணையை திங்கட்கிழமை அதாவது இன்று தள்ளி வைத்திருந்தனர். இதற்கிடையே இந்த வழக்கு காலை விசாரணைக்கு வரவிருக்கிறது. அதாவது இந்த வழக்கு 14வது வழக்காக பட்டியலிடப்பட்டுள்ளது. சுமார் 11 முதல் 11:30 மணி வரை அதுக்குள் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்றைய தின விசாரணையின் பொழுது ஆந்திர மாநில டிஜிபி ராமுடு அறிக்கையை மீண்டும் தாக்கல் செய்வார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இது ஒரு கொலை வழக்காக ஏன் பதிவு செய்யவில்லை என்று நீதிபதி கேள்வி எழுப்பியிருப்பதால் அது தொடர்பாக சில கருத்துக்களும் இடம்பெறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வழக்கு இன்னும் சற்று நேரத்தில் விசாரணைக்கு வரவுள்ளது. புதிய தலைமுறைக்காக ஹைதராபாத்திலிருந்து ஒளிப்பதிவாளர் ஜஸ்டினுடன் VM சுப்பையா.